இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹாய் சார், என்கிட்ட லேடிஸ்க்கான நிறைய ஹெல்த் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, பாக்குறீங்களா? இதுல ஏதாவது ஒன்று வாங்கிக்கோங்களேன் ப்ளீஸ். மேடம், அதுக்கு வைஃப் இருக்கணும்ல, சும்மா வாங்கி வச்சு யார்கிட்ட கொடுக்கறது? சார் ப்ளீஸ் ஏதாவது வாங்கிக்கோங்க சார். எவ்வளவு நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க, என்னோட சேல்ஸ் டார்கெட் முடிஞ்சிரும். ப்ளீஸ் சார். மேடம், என்ன பண்றீங்க நீங்க? கையெடுங்க, முதல்ல கைய விடுங்க. தப்பா நடந்துக்கிறேனா? தப்பா நடந்துக்கிட்டது நான் இல்ல, நீங்க தான் என்கிட்ட தப்பா நடந்துக்கிறீங்க. என்ன? நீங்க தான் என் கைய பிடிச்சிருக்கீங்க சார். என் கைய விடுங்க. இங்க யாராவது இருக்கீங்களா? ப்ளீஸ் வாங்க, காப்பாத்துங்க. யாராவது வாங்க, என்ன காப்பாத்துங்க. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஹலோ மேடம், இது என்ன புது பிரச்சனை? யாராச்சும் இருக்கீங்களா? யாராச்சும் இருக்கீங்களா? ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. ஒரு சேல்ஸ் கேர்ள்னா உங்களுக்கு இவ்வளவு அசிங்கமா போச்சா? வீடு வீடா போய் ப்ராடக்ட்ஸ் விக்கிறேன், என்ன விக்கல? என்ன பேசுறா இவ? எதுக்கு போய் சொல்லி என் மான மரியாதையை நானே கெடுத்துக்கணும்? இப்ப என்ன எனக்கு மான மரியாதைலாம் இல்லையா? இப்ப போய் சொல்ற அப்படி இல்ல, எதுவுமே நடக்கல. நீ உன்னோட பொருளை எடுத்துட்டு ஒழுங்கா இங்கிருந்து கிளம்பு. இந்த பொண்ணு உண்மையை தான் சொல்றேன்னு எனக்கு முதலே தெரியும். ஏன்னா இந்த ஆளு ஒரு ரொம்ப கேவலமான ஒரு மனுஷன். ரொம்ப நாளா யுவன் ஒய்ஃபுக்கு பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கான், அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தா. பாவம், அவங்களும் நிம்மதியாவே இருக்க விடல. தனியார் கல்ல பாவம் என்ன பண்ணுவான்? அதான் ஒரு புது பொண்ணு வந்த உடனே அவன் கைவரிசையை காட்டிட்டான். இந்த பொண்ணு போய் சொல்றா. என் அப்பா அப்படிலாம் கிடையாது. அவரு பொண்ணுங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாரு. எல்லா பொண்ணுங்களுக்கும் தான் அப்பா ஹீரோ மாதிரி தான் தெரிவாரு. ஆனா உன் அப்பா ஒரு மிருகம். அவர் என்ன எவ்வளவு தைரியம் இருந்தா மிஸ்டர் மோகனை பார்த்து இப்படி எல்லாம் பேசுவ? ராதிகா, இது மிஸ்டர் மோகன். பாருங்க யுவன், மிஸ்டர் மோகன் கொஞ்சம் மோசமான ஆளுதான். கடந்த சில நாட்களா நிறைய பேரை கஷ்டப்படுத்தி இருக்காரு. ஆனா இந்த மனுஷனால கண்டிப்பா எப்பவும் இவ்ளோ கேவலமான வேலையை பண்ணவே முடியாது. மத்த என்ன விஷயம் சொன்னாலும் ஒத்துப்பேன், ஆனா இவர் கேரக்டர்லெஸ் கிடையாது. நானும் அதான் சொல்ல வந்தேன். இவதான் தப்பு பண்ணிருப்பான். ஆனா மேடம்னா ராதிகா, போதும் போதும் போதும். இவர் இவங்க கூட என்ன பண்ணாரு என்ன பண்ணலங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனா உங்களை பார்க்கும்போது நீங்க இந்த மாதிரி பண்ண வேலைங்களோட லிஸ்ட் ரொம்ப பெருசு போல இருக்கு. நாம போலீஸ கூப்பிடலாமா? யாரு உண்மையை சொல்றாங்க யாரு பொய் சொல்றாங்கன்னு அவங்க டிசைட் பண்ணட்டும். யுவன் போன் கொடுங்க. என்கிட்ட போன் இல்லையே. போனா? மேம் ப்ளீஸ் மேம், போலீஸ்க்கு கால் பண்ணாதீங்க. நான் ரொம்ப கஷ்டப்படுற பொண்ணு. ஒருவேளை இந்த விஷயம் என் கம்பெனிக்கு தெரிஞ்ச என்ன வேலை விட்டு தூக்கிடுவாங்க. நாம ஒண்ணு பண்ணுவோம், இந்த விஷயத்தை இங்கேயே முடிச்சிடுவோம். ஆனா இது ஒரு பொண்ணோட மான பிரச்சனை இல்ல. இந்த பிரச்சனையை எப்படி விடுறது? போலீஸ்க்கு சொல்லியே ஆகணும்ல. இங்க பாருங்க மேம், இதெல்லாம் நானா பண்ணல மேம். இதெல்லாம் என்ன ஒருத்தர் பண்ண சொன்னாரு.
யார் அது? நான் என்ன பண்ணணும்? என்ன யாரு இவரு யாரு நானா? ஏமா உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? நீங்களா? ராதிகா, நீ உன்னோட புருஷனையே சந்தேகப்படுறிய? ராதிகா, முதல்ல மோகன் இந்த பொண்ணு கூட இந்த மாதிரிலாம் பண்ணாம இருப்பாருன்றத நானும் நம்புறேன். அதுக்குன்னு நான் இவ்வளவு மோகன் கிட்ட இந்த மாதிரிலாம் பண்ணுன்னு சொல்லி அனுப்பி வைக்கல ராதிகா. இவ பொய் சொல்லிக்கிட்டு இருக்கா. உன்னை எதுவும் பண்ண முடியலன்னு இப்ப என்கிட்ட வந்துட்டு இருக்கா. என்ன மாட்டி விடுறியா நீ? நான் உங்களை மாட்டி விடல, நீங்க தான் என்ன மாட்டி விட்டீங்க. ஏமா நான் ஏமா உன்னை மாட்டி விடணும்? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நீங்க சொல்லிதான் நான் இதெல்லாம் பண்ணேன். ஆனா இப்படிலாம் நடிக்காதீங்க. தப்பு. அவ ரொம்ப தப்பா பேசுறா ராதிகா. சரி, இப்ப யாரு என்ன தப்பு பண்ணாங்கன்ற விஷயம் இப்பவே எல்லாருக்கும் தெரியும். இப்ப எல்லாருக்கும் தெரியும் பாரு. சார், நீங்க தான் இங்க சொசைட்டில இருக்க சிசிடிவி கேமரோட ஆக்சஸ் இருக்குல்ல? இருக்கு சார். கொடுங்க உங்க போன. இப்ப தெரிஞ்சிருமா? இரு. இந்தாங்க சார். தேங்க்யூ தேங்க்யூ. இங்க பாருங்க, தெரியுதா? இந்தா நீயே பாரு. இது உங்க மோகனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மீராதா. இவதான் இது எல்லாத்தையும் பண்ண சொல்லி வைட்ட காசை கொடுத்துருக்கா. ஏதோ நான் பண்ணேன்னு சொன்னியே, யார் பண்ணன்னு தெளிவா இதுல பதிவாயிருக்கு பாரு. நான் அவளுக்கு காசு கொடுத்தது உண்மைதான். ஏன்னா நான் அவகிட்ட இருந்து ப்ராடக்ட் வாங்கினேன், அதனால காசு கொடுத்தேன்.